சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் விரும்பாத துக்கங்கள் உங்கள் உள்ளத்தை அடைக்கலாம். சில காரியங்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். உங்கள் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் மேல் அந்த துக்கத்தை விட்டு விடுங்கள். அந்த துக்கங்களை கர்த்தர் மகிழ்ந்தமாய் மாறச் செய்வார். அந்த துக்கங்களை கர்த்தர் ரட்சித்து உங்களை உயர்த்தி பலப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி தொடர்ந்து முன் செல்லுங்கள். சோர்ந்து அமர்ந்து விடாதிருங்கள். அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. யெகோவா நிசி, நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்தும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் துக்கத்தோடு இருப்பார்களானால் இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவர்கள் மன உற்சாகத்தோடு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடிக்கிற பலனை தாரும். இதனாலெல்லாம் உமது கிருபையும் உமது கரமும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.